ஹாய் உறவுகளே, வெரி குட் மார்னிங். ஓம் கம் கணபதி நமஹ. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி எல்லாத்துக்கும். இது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ரோட்டு பிள்ளையார் கோயில். அங்கே அன்னதானத்துக்கு கொடுத்துருந்தோமா, பிரேக்ஃபாஸ்ட்டாக போட்டாங்க அன்னதானம். அதனால் நாங்களும் அங்கேயே போய் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு போனோம். சூப்பராக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் கோபுர தரிசனம் பார்த்துக்கோங்க உறவுகளே. கோபுர தரிசனம் சாமி கும்பிட்டுக்கோங்க. அப்புறம் போய் க்யூவில் நின்னோம் அன்னதான பிரசாதம் வாங்கிறதுக்கு. ஒரு அளவுக்கு கூட்டம். ஒரு க்யூவுக்கு ஒரு 50-60 பேர் இருப்பாங்க. அப்புறம் லட்டு கிடச்சிச்சு. விநாயகருக்கு பிடிச்ச லட்டு, விநாயகரோட எலிக்கு பிடிச்ச லட்டு கொடுத்தாங்க யாரோ. எனக்கு ஒரு லட்டு, ஆனந்திக்கு ஒரு லட்டு. நான் ஒரு வாய் மட்டும் எடுத்துகிட்டு ஆனந்திகிட்டே தள்ளி விட்டுட்டேன். இது அன்னதானம் க்யூ போயிட்டே இருந்துச்சு. பஞ்சாமிர்தம், பொங்கல், சக்கரை பொங்கல், கொழுக்கட்டை, அப்புறம் வெள்ளை சுண்டல், அப்புறம் தக்காளி பிரியாணி, அப்புறம் கிச்சடி, சாம்பார், அப்புறம் இன்னொரு ஸ்வீட் வச்சுருந்தாங்க. அது என்னமோ வெள்ளை ரவையில் செஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஸ்வீட்டு. பஞ்சாமிரதம் பக்கத்தில் இருக்கிற ஒரு அவங்களே, அது என்னன்னு தெரில. அது வீட்டுக்கும் யாரெல்லாம் டொனேட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் 2 டிஃபன் பாக்ஸில் கிச்சடி, அப்புறம் அந்த ஸ்வீட்டு, தேங்காய், எலுமிச்சம்பழம், ஒரு சாத்துக்குடி, வாழைப்பழம் எல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்கார் சன் சலூன் அண்ணா, ஜெயக்குமார் அண்ணா. தேங்க்யூ, செமையாக அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் கோயில் சைட்லேயே உட்காந்து பஞ்சாமிரத்தை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாச்சு பிரேக்ஃபாஸ்ட்டாக. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு வரவங்களே, இதுதான் அங்கே கோயிலேருந்து பிரசாதம் கையில் கொடுத்து விட்டாங்க. நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா. அப்புறம் ஒரு தட்டும் வந்துச்சு வரவங்களே. டிஃபன் பாக்ஸு பிருத்திவிக்கு காய்கறி போடுறதுக்கு ஆச்சு. இதெல்லாம் அங்கே கொடுத்துட்டாங்க கோயிலில். தேங்க்யூ ஜெயக்குமார் அண்ணா. பாய் ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.